சங்கிகள் டார்கெட் பண்றது ஏன் இவரை பி.கே. சேகர் பாபு டார்கெட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, என்னைக்கு சேகர் பாபு வந்துட்டு இந்த பழனியில வந்துட்டு முருகனுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய அந்த பக்தி மாநாட்டை, ஆன்மீக மாநாட்டை நடத்தினாரோ, அன்னையில இருந்து இந்த சங்கி கூட்டத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு இடி ஆகி போச்சு. காரணம் என்னன்னா, அவங்க தான் இந்த சாமியை வச்செல்லாம் அரசியல் பண்ணுவாங்க, அதுவும் முருகனை வச்சு அரசியல் பண்ணலாம் பார்த்தாங்க. ஸ்டாலின் அரசு அது ஆன்மீகத்துக்கு எதிரானது, இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த அடிப்படையை அவர் தகர்த்தார். அதனால அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா சேகர் பாபு எது பேசினாலும் தப்பு. அதுக்கேற்ற மாதிரி சேகர் பாபு எங்க போனாலும் மைக்க நீட்டிடுறாங்க. அவதூறு பண்றதுல இந்த RSS மாதிரி சங்கிகள் மாதிரி யாருமே இருக்க முடியாது. ஒருத்தர் சொல்லாதே சொல்லி அமைச்சரவையிலே ஒரு மாற்றம் கொண்டு வந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதுல இருக்கிறவங்க ஊழல்வாதி. இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? அது சொல்ல மாட்டாங்க, சைலண்டா இருப்பாங்க. 71,000 கோடி ஊழல் பண்ணாரு அப்படின்னு பேசுறாரு மோடி, அஜித் பவார். அடுத்த 2 வாரத்துல அங்க கட்சியை உடைக்கிறாங்க, கூட்டணி மாறுது, அவரை துணை முதலமைச்சரா ஆக்குறாங்க. சுதந்திர தின உரையில அவர் பேசினார்ல, ரெட்ஃபோர்ட்ல இருந்துட்டு, அப்போ ஒரு RSS நூற்றாண்டு சாதனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினார். அவரு அது என்ன சாதனை, என்ன தேச கட்டுமானத்துக்கு அவங்க பயன்பட்டாங்க, உதவுனாங்க அப்படின்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. ஆனா மோடி பேசினாரு. அப்ப நான் சொன்னேன், இது வந்துட்டு ஒரு காம்ப்ரமைஸ். ஏன்னா அவருடைய பதவிக்கு ஆபத்து வந்துருச்சு. யாரு? ராகுல் காந்தி போட்டு உடைச்சதும் அந்த பீகார்ல நடந்த SIR-ம் சேர்ந்து இவங்களுக்கு எதிராக ஒரு பெரிய மக்கள் எழுச்சி வந்துட்ட உடனே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பகைமையை மறந்து ஒன்னாயிட்டாங்க. அவனுடைய விளைவுதான் இவர் தீவிர RSS காரர். இவர் யாரு? CPR. அவரை தூக்கி குடியரசு துணைத் தலைவரை மாத்துறாங்க. வணக்கம் தோழர்களே. ரோசா செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பதிவில் 2 விடயங்களை பற்றி நான் பேச முற்பட்டுள்ளேன். ஒன்று, தமிழக அமைச்சர், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்களுக்கு எதிராக சங்கிகளினுடைய தொடர் தாக்குதல். இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, குடியரசு துணைத் தலைவராக தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜகவை சேர்ந்த திரு CP ராதாகிருஷ்ணன் தேர்வாகி இருக்கிறார். அது மட்டுமல்லாது திரு H. ராஜா, நீண்ட கால அக்கட்சியினுடைய உறுப்பினர், தேச செயலராக இருந்தவர், அவர் ஆளுநராக நியமிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு செய்தி. இதை பத்தி 2 செய்திகளை பத்தி நான் உங்களோட பேச நினைக்கிறேன். முதல்ல, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, பி.கே. சேகர் பாபு மேல பாத்தீங்க அப்படின்னம்னா, இந்த சங்கிகள், பாஜக ஆதரவாளர்கள், RSS இவங்க தொடர்ந்து ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. அவர் எது பேசினாலும் உடனே அதை எடுத்து போட்டு இப்படியா அப்படியா என்றெல்லாம் பேசுவார்கள். சமீபத்தில் நடந்த இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்துக்கு அவரும் பேச வந்திருந்தாரு, பேசினாரு. அந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெறவில்லை. 12 சுற்று பேச்சுவார்த்தை நடந்துச்சு, எதுவும் நிறைவேறல. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னம்னா, அவர்கள் எல்லாம் போராட்டம் நடத்திய இடத்துல இருந்துட்டு நீதிமன்றம் சொல்லிச்சுன்றதுக்காக அவங்களெல்லாம் கைது பண்ணி அந்த இடத்துல இருந்துட்டு அவங்களை வெளியேற்றினாங்க. இதெல்லாம் நான் கண்டிச்சு பேசுறேன். சன் டிவில உட்காந்து கண்டிச்சு பேசுறேன். தனியார் மயமாக்கலை தப்பு அப்படின்றத நான் பேசுறேன். ஏன்னா அது ஒரு அரசனுடைய முடிவு. ஆனா இவங்க இந்த சங்கி கூட்டம் அது இதுன்னு ஏதோ பேர்ல இருக்காங்க இல்லையா. இப்ப கடைசியா வேற ஒரு புதிய சங்கி ஒருத்தர் சேர்ந்து இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க? சேகர் பாபுவை குறி வைக்கிறாங்க. அவர் பேசியது சரியா, அவர் அராஜகமா பேசுகிறார். இப்படியே தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடக்கும் போது அவர் தப்பா பேசுனதாவோ மிரட்டினதாவோ அவங்க யாரும் சொல்லல, போராடினவங்க யாரும் சொல்லல, இவங்க சொல்றாங்க எல்லாத்தையுமே. பேச்சுவார்த்தையின் போது சில நேரங்கள்ல அப்படி கடினமான வார்த்தைகள் பரிமாறிக்கொள்ளப்படலாம். ஆனா அது வந்துட்டு அந்த பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட அந்த விடயத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எண்ட் ரிசல்ட் என்ன? அரசனுடைய நிலைப்பாடு மாறவில்லை, தனியார் மயமாக்கல்ல உறுதியா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதற்கு பிறகு அரசு என்னன்னோ அவங்களுக்கு சலுகையெல்லாம் அறிவிச்சது. அதையும் வந்துட்டு பல தூய்மை பணியாளர்கள் பெரிய ஊர்வலமா போய் முதலமைச்சருக்கு எல்லாம் ஆதரவு தெரிவிச்சாங்க, முதலமைச்சருக்கு வந்துட்டு நன்றி தெரிவிச்சாங்க. அதெல்லாம் வேற விஷயம். ஆனா தனியார் மயமாக்கல் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு தமிழக அரசு இறங்கி வரல. அதே காரணத்துக்காக பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதுரையிலையும் அவங்க வந்து தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. அவங்க போராடும் பொழுது நீதிமன்றமே சொன்ன ஒரு 389 பணியாளர்களை ஏன் நிரந்தரம் செய்யவில்லை அப்படின்ற கோரிக்கையை வச்சு எங்களை முதல்ல இந்த தனியார் மயமாக்கல் அப்படின்றத முதல்ல மாத்துங்க, வித்ட்ரா பண்ணுங்க அப்படின்னு அங்கேயும் போராடுறாங்க. ஆக இது ஒரு பெரும் பிரச்சனை, அரசுடைய கொள்கை பிரச்சனை. ஆனா இதுல சங்கிகள் டார்கெட் பண்றது ஏன் இவரை பி.கே. சேகர் பாபு டார்கெட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, என்னைக்கு சேகர் பாபு வந்துட்டு
இந்த பழனியில வந்துட்டு முருகனுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய அந்த பக்தி மாநாட்டை, ஆன்மீக மாநாட்டை நடத்தினாரோ, அன்னையில இருந்து இந்த சங்கி கூட்டத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு இடி ஆகி போச்சு. காரணம் என்னன்னா, அவங்க தான் இந்த சாமியை வச்செல்லாம் அரசியல் பண்ணுவாங்க. அதுவும் முருகனை வச்சு அரசியல் பண்ணலாம் பார்த்தாங்க. அப்படியாப்பட்ட மூவ் எல்லாத்தையுமே இவர் என்ன பண்ணிட்டாரு, உலக அளவில் முருக பக்தர்களை எல்லாம் கூட்டி அந்த மாநாட்டை வச்சு, அந்த முருக பக்த மாநாட்டை 2-3 நாளைக்கு வச்சு இவங்களுடைய முகத்திலே கிழிச்சு விட்டாரு. அதாவது இந்த அரசு, ஸ்டாலின் அரசு, அது ஆன்மீகத்துக்கு எதிரானது, இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த அடிப்படையை அவர் தகர்த்தார். அதனால அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா சேகர் பாபு எது பேசினாலும் தப்பு. அதுக்கேற்ற மாதிரி சேகர் பாபு எங்க போனாலும் மைக்க நீட்டிடுறாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு இது ஒண்ணு பார்த்தேன். சேகர் பாபு வந்துட்டு விஜயை பத்தி சொன்னதை நீங்க வந்துட்டு திருப்பி பதில் சொல்றாரு பாருங்க. விஜய் தொடர்பா கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதிலை கேட்டு இவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க பாருங்க, அந்த பேகரா இருக்கக்கூடிய அவங்களுடைய ரியாக்ஷனை பாருங்க அப்படின்றாங்க. உள்ளபடி அது என்னதான் சரி, ஏதோ தப்பா சொல்லிட்டாரு போல, அதுக்கு அவங்க முகம் சொல்லிச்சாரு போல அப்படிதான் நினைச்சிட்டு நான் பார்த்தா, அவரு சொன்னதை கேட்டு அவங்க சிரிக்கிறாங்க. இவ்வளவுதான். ஆனா அது எப்படி வெளியிடப்படுது அது கவனிங்க. இது ஒவ்வொரு நாடும் நடந்துகிட்டே இருக்குது. இதை நம்ம அப்படியே மேம்போக்கா பார்த்துட்டு போற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தெளிவா இருக்கணும். அந்த பிராமண கூட்டம், அந்த சங்கி கூட்டம் என்ன பண்ணுன்றது நம்ம சாம பேத தான தண்டம் அப்படியேதான் அவங்க பண்ணுவாங்க. ஒண்ணுத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல சச்ச அவர் ரொம்ப தப்பானவங்க அப்படி சொல்லிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது அவதூறு பண்றதுல இந்த RSS மாதிரி சங்கிகள் மாதிரி யாருமே இருக்க முடியாது. எனக்கெல்லாம் அடிக்கடி எழுதுவாங்க 200 ரூபாய் ஊப்பி அப்படின்ட்டு. என்னெல்லாம் பல கோடிகளுக்கே வாங்க முடியாது, போயிட்டு 200 ரூபாய்க்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். முடியாது, முடியவே முடியாது. எனக்கெல்லாம் வந்து ஆஃபர் எல்லாம் நான் சொல்லவே தேவையில்லை. புரியுதுங்களா? அறிவு இருக்குது, அரசியல் தெரியும், தீர்வுகளை சொல்ல தெரியும், தீர்வுகளை காண தெரியும். ஆனா அனைத்தும் மக்களுக்காகவே. எனக்கு அவ்வளவுதான். எனக்கு நாடும் மக்களும் தான் பெருசு ஒழிய, என்ன இப்ப என்ன பண்ணியா கிடக்குறேன், இல்ல சும்மா இருக்கிறேன்னா, இப்போ 8 இன்ச்சு பெட்டில் தான் படுத்துட்டு கிடக்குறேன், அது மேல உட்காந்துட்டு தான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். என்ன குறை எனக்கு? எனக்கு காரு பங்களால எனக்கு அவசியமே இல்லை. நானெல்லாம் பார்த்துட்டேன். ஏன்னா நான் வளர்ந்த விதம் அந்த மாதிரி. பாவு சிதம்பரம் பிள்ளை, பசுபன் முத்துராமலிங்க தேவர், பெருந்தலைவர் காமராசர், இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து படிச்சு படிச்சு வளர்ந்தவன். இல்ல அம்பேத்கர், இப்படிதான் நான் வளர்ந்தவன். அவங்களோட சிந்தனையை பார்த்து தான் வளர்ந்தவன். புரியுதுங்களா? சோ எளிமை அப்படின்றது வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ்ன்னு நினைச்சுக்கிறவன் நான். காசு இருந்துன்னா கண்டபடி செலவு பண்ணுவேன். அனாவசியமா இல்ல, நண்பர்களோட சேர்த்து எல்லாமே செலவு பண்ணுவேன். அவ்வளவுதான். ஆனா அந்த விலை போறது, ஒத்து போறது, இந்த கதையெல்லாம் கிடையாது. அது வேற. நாட்டு மக்களுடைய நலன், எதிர்காலம் அப்படின்றது வேற. அந்த இடத்துல தான் நம்ம உறுதியா நிக்கிறோம். எனவே எனக்கு அப்படி போடுவாங்கன்னா அது கவலைப்படுறது இல்லை. ஆனா ஒரு அமைச்சர் அந்த மாதிரி தொடர்ந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்லாதே சொல்லி அமைச்சரவையிலே ஒரு மாற்றம் கொண்டு வந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதுல இருக்கிறவங்களாம் ஊழல்வாதி. இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? அது சொல்ல மாட்டாங்க, சைலண்டா இருப்பாங்க. 71,000 கோடி ஊழல் பண்ணாரு அப்படின்னு பேசுறாரு மோடி. அஜித் பவார் அடுத்த 2 வாரத்துல அங்க கட்சியை உடைக்கிறாங்க, கூட்டணி மாறுது, அவரை துணை முதலமைச்சரா ஆக்குறாங்க. எப்படி இருக்குது பாருங்க. அது மாதிரி மோடி யாரெல்லாம் சொன்னாரோ அவங்களை எல்லாம் தூக்கி, அதனாலதான் சொன்னா சலவை இயந்திரம் இப்படி போட்டு அப்படி வந்தாங்கன்னா அவங்க வெள்ளையர் வந்துருவாங்க, சுதந்திர அதிகாரி மாதிரி. பெரிய குற்றச்சாட்டு. கட்சி மாறினோடனே அவர் தான் அந்த மாநிலத்துக்கே தலைவர், பாஜக தலைவர். இப்படிதான். அதான் அவனுக்கு அப்படியே பச்சையான பொய் பிரச்சாரம் பண்றதுல அண்ட புழுகு, ஆகாச புழுகு, எதுவானாலும் அது RSS புழுகுக்கு ஈடாகாதுன்னு நான் சொல்லுவேன். அப்படி புழுவாங்க அவங்க. அப்படியே உண்மை. ஒருத்தர் சொல்றது அப்படியே 100 பேர் சொல்லுவாங்க. மோடி வந்து புழுவலையாக்க. இப்ப பாருங்க, இப்ப தமிழனுக்கு தான் கொடுத்தோம் அப்படின்னு ஆரம்பிப்பாரு. நம்ம இந்த இடத்துல இவரை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எப்ப அவங்க டார்கெட் பண்றாங்களோ, யாராவது ஒரு அமைச்சரையோ யாராவது ஒரு அரசியல்வாதியோ அவங்க டார்கெட் பண்றாங்கன்னா, சீமான டார்கெட் பண்றாங்களா பாத்தீங்களா இவங்க எல்லாம் யாராவது? அவரு பிஜேபி எதிர்த்து கருத்துலாம் சொல்றாரு, ஏன் அவரை டார்கெட் பண்றது இல்ல? என்னதான் இருந்தாலும் அவர் பெரியார் எதிர்க்கிறாருல, நமக்கு என்னைக்காச்சும் பயன்படையவர்.
நம்ம ராஜாவை அவர் பேரறிஞர் சொல்லியிருக்காரு. அவர் என்னைக்கு இருந்தாலும் அவர் நம்பாடு. இப்ப தெரியுதுங்களா அவங்களுடைய பார்வை எப்படி போகுதுன்ட்டு? இப்படிதான் இருப்பாங்க. அண்ணாவை அவங்க கரிச்சு கொட்டி இருக்கிறாங்க வாழ்க்கையில. இப்படி பண்ணுவாங்க அண்ணாவை. புரியுதுங்களா? ஒருத்தர் ஐஏஎஸ் வைவாஓசி அந்த நேர்காணல்ல இருந்தவர் போன கேண்டிடேட்டோட பேர் அண்ணாதுரை. அந்த பேரை சொல்ல மாட்டேன், உன் பேரை சொல்லி உன்னை அறிமுகப்படுத்திக்கோ. அடுத்து சொல்றாரு எதிரில இருந்து லிஸ்ட்ல பேரு. அப்புறம் அடுத்தவர் சொல்றாரு அவர்கிட்ட, அவரு உங்களுடைய பேரை உச்சரிக்க மாட்டார் அப்படின்னு. இது என்னது தீண்டாமை இல்லையா? அது இதுதான் பிராமினிசம். இன்னைக்கு இருக்கிறாங்க அவங்க. அன்னைக்கு அந்த அண்ணாதுரை நேர்மையா அவங்க கணக்கு மார்க் போட்டிருந்தாங்கன்னா அவர் ஐஎஃப்எஸ் ஆவோ ஐஎஸ் ஆவோ ஆகி இன்னைக்கு பேர் குறிப்பிட்ட அளவுக்கு வந்திருப்பாரு. ஆனா அவரை கடைசியில அவர் வந்துட்டு வேற ஒரு அதுலயே இந்திய ஒன்றிய அரசு பணிகளே வேற ஒரு இடத்துக்கு போயிட்டார் கீழ்நிலையில. ஒண்ணு இல்ல, அவருடைய பேர் அண்ணாதுரை, அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சு போச்சு. அவரோட திமுக கிடையாது, ஒண்ணும் கிடையாது. மிக சிறிய தூய்மையானவர், ரொம்ப அருமையானவர், நேர்த்தியானவர். பேசுற பேச்செல்லாம் ஆளை சொல்லலாம் வேண்டாம், அப்படியாப்பட்டவர் அவரு. ஆனா பேரு அடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். பேரை வச்சு இங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவோம். அதான் பிராமணிசம். புரியுதுங்களா? அதனால சேகர் பாபு அவங்க குறி வைக்கிறாங்கன்னா அப்ப சேகர் பாபு பிராமணிசத்தினுடைய எதிரி. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இவனுடைய வசதிக்கு என்னென்னவோ பண்ணி பாக்குறாங்க. அந்த கோயில் சொத்து கலவரத்துல ஆட்டையை போடுறதுக்கு இவர் கையில போச்சு அப்படின்னோம்னா கிளீன் பண்ணிடுறாரு. அந்த சொத்துக்களை எடுத்தாந்து இந்து சமய அறநிலையத்துறை பாதுகாத்துருது. அதனாலதான் டார்கெட் பண்றாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு தெரியாது இந்த பூந்தி, மதுவந்தி, லட்டு, கஸ்தூரி இவங்கெல்லாம் பேசுறாங்களே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இதுங்கெல்லாம் ஒரு நோக்கத்தோட பேசுறது, தூண்டி விடப்பட்டு ஒரு நோக்கத்தோட. அதுவும் பொண்ணுங்களா பேசுனா அது வேற ஒண்ணு இருக்கு இல்லையா? டார்கெட் பண்றதுல அது ஒரு இன்னொரு விதம். அவங்க அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதெல்லாம் விலைக்கு பேச வேணாம், நீங்களே புரிஞ்சுக்கங்க. இது இப்படி. இன்னொரு பக்கம் என்னெல்லாம் கேட்கறாங்க, தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் சிபி ராதாகிருஷ்ணன் இந்திய குடியரசு துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவங்க வசதி அவங்க பண்றாங்க, அவங்க கட்சியை சேர்ந்தவர், எல்லாமே அவர் அப்படி பேசுவார். அவரு அதுக்கேற்ற மாதிரி பேசுவார். அவரு எல்லாம் யாரும் இந்த யூபி சீஃப் மினிஸ்டரா இருக்காரு யோகி ஆதித்யநாத், அவர் குறையாத இவங்களும் பேசுவாங்க. நல்லா அந்த மதவாதத்தை கிளறி விடுற மாதிரி பேசுவாங்க. அப்படிதான். அப்படி பேசக்கூடியவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு இடத்த அங்கீகரிச்சு அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சோ அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இதுல நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்குது? ஆனா இதுல ஒரு கேட்ச் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன், RSS ஓடு மோடி சமரசமாக்கி விட்டார்னு சொன்ன இல்லையா? அவரு சுதந்திர தின உரையில அவர் பேசினார்ல ரெட்ஃபோர்ட்ல இருந்துட்டு, அப்போ ஒரு RSS நூற்றாண்டு சாதனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினார். அவரு அது என்ன சாதனை, என்ன தேச கட்டுமானத்துக்கு அவங்க பயன்பட்டாங்க, உதவுனாங்க அப்படின்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனா மோடி பேசினாரு. அப்ப நான் சொன்னேன், இது வந்துட்டு ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அவருடைய பதவிக்கு ஆபத்து வந்துருச்சு. யாரு? ராகுல் காந்தி போட்டு உடைச்சதும் அந்த பீகார்ல நடந்த SIR-ம் சேர்ந்து இவங்களுக்கு எதிராக ஒரு பெரிய மக்கள் எழுச்சி வந்துட்ட உடனே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பகைமையை மறந்து ஒன்னாயிட்டாங்க அப்படின்னு. அவனுடைய விளைவுதான் இவர் தீவிர RSS காரர். இவரு யாரு? CPR. அவரை தூக்கி குடியரசு துணைத் தலைவரை மாத்துறாங்க. தேர்ந்தெடுக்கிறதுக்கே 1 மாசம் ஆச்சு. காம்ப்ரமைஸும் இப்பதானே சார் 3 நாளைக்கு முன்னாடி ஆச்சு. உடனே அவர் போடுறாங்க. இது வரைக்கும் ராஜாவை புறக்கணிச்சு வச்சிருந்தாங்க. இப்ப அவர் வந்துட்டு ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநரை ஆக்கலாம். ஏன் வருது? அங்க காம்ப்ரமைஸ் லிஸ்ட் இப்ப RSS கிட்ட இருந்து போயிடுச்சு. இப்ப கூடிய விரைவில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு RSS காரரு பாஜகவுடைய தலைவரா வருவாரு. சொன்னார்ல நட்டா, இப்ப மத்திய அமைச்சரா இருக்கக்கூடிய பாஜகவுடைய தேச தலைவரா இருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு? RSS தாண்டி பிஜேபி வளர்ந்துருச்சு, இதுக்கு மேல அவங்களோட உறவு தேவையில்லை, துணை தேவையில்லைன்னு சொன்னார்ல. இப்ப பாருங்க, மறுபடியும் RSS சேர்ந்த அங்க சர்டிபிகேட் வாங்கின அவங்க கொடுக்குற லிஸ்டை சேர்ந்த ஒருத்தர் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாஜக தலைவராக வருவார். இவ்வளவுதான். இதுல ஒண்ணு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கொடுத்தாங்க, என்ன கிடைக்க போகுது? ஒரு குடியரசுத் தலைவராக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவார்? அவரு அமைச்சரா இருந்தவங்களே ஒண்ணும் செய்யல, ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. எந்த மாநிலத்துக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. வேணா வடக்கன்கள் எல்லாம் தந்து இங்க இருக்கக்கூடிய அரசு பதவிகள் எல்லாம் போட்டு நிரப்புவாங்க. கேட்டு கேப்பர்ல இருந்து ஆரம்பிச்சு
கிளரிக்கல் போஸ்ட், ஆபீசர் போஸ்ட் வரைக்கும் அவங்களே போட்டு நிரப்புவானுங்க. தமிழனுக்கு தரமாட்டானுங்க. இவ்வளவுதான் செய்வானுங்க, வேற எதுவும் செய்ய மாட்டானுங்க அவங்க. ஏன்னா அவங்களோட எஜெண்டாலே அது கிடையாது. இது கார்பரேட்டுக்கான ஆட்சி. பெரிய பதவிகள் எல்லாம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பிராமின்ஸ் அப்படி கொண்டாந்துருவாங்க. 10%, 100ல 10%, 10 பேர் சேர்த்து அமுக்கி விடு, அவ்வளவுதான். ஏன்? அப்பதான் அவங்களுடைய ஆட்சி அதிகாரம், நிர்வாக அமைப்பு அதுக்கு ஆதரவாகவும் ஒத்துசைவாகவும் நிற்கும். எவ்வளவுதான் பிஜேபி. வெளிநாட்டு முதலாளிகள், கார்பரேட்ஸ், வெளிநாடுகள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இவ்வளவுதான். ஸோ தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுக்கு தொழிலாளர்கள் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இவரு சொல்றாரு, இப்ப என்னுடைய விவசாயிகளை காப்பாற்ற வேண்டாமா அப்படின்றாரு மோடி அன்னைக்கு நின்றுகிட்டு. ஏன்? அமெரிக்கால இருந்துட்டு அந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள், உணவுகள்லாம் இறக்குமதி பண்ண மாட்டேன்னு தான் இந்தியா. அவ்வளவுதானா? ஏன் 1.25 வருஷமா போராடினாங்களே, 700 பேர் செத்தாங்களே, அப்பயும் விவசாயிகளை காப்பாற்றி முன் வரல. எனவே அவங்களுடைய நோக்கு இதுதான். அவங்களுடைய அரசியல், அவங்களுடைய பதவியை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும், கார்பரேட்டுக்கு பண்ணணும், இவ்வளவுதான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே இதுல தமிழருக்கு அங்கீகாரம், தமிழ்நாட்டுடைய பெருமையை மோடி உணர்ந்துள்ளார், எல்லாம் சும்மா போகஸ். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.